பொன்னான 1000 நாட்கள் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஒரு தாய் கருவுற்ற நாள் முதல் 2 வயது வரை இருப்பதான் நம்ம பொன்னான 1000 நாட்கள் என்பது. அந்த பொன்னான 1000 நாட்கள் அப்படிங்கிறது கருவுற்ற மாதம் வந்து 270 நாட்கள். அந்த 270 நாட்கள் வந்து நம்ம சந்தோஷமாக அந்த தாயை வந்து நம்ம வச்சுக்கணும். எந்த ஒரு பிரச்சனையிலும் அவங்க எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும். பகலில் 2 மணி நேரம் உறங்கணும். அவங்க சந்தோஷமாக வச்சுக்கணும் அந்த 270 நாட்களும். அப்போ நம்ம சந்தோஷத்துலேயே அந்த குழந்தை வந்து நல்லபடியாக வளரும். 1. 2வது வந்து குழந்தை பிறந்த முதல் 6 மாதம் வரை ஒன்லி தாய்ப்பால் மட்டுமே நம்ம கொடுக்கணும். பச்சை தண்ணி கூட அந்த குழந்தைய கொடுக்கக்கூடாது. அது தாய்ப்பாலில் தண்ணி நிறையா இருக்கும். கொஞ்ச நேரம் தாய்ப்பாலை கொடுத்துட்டு உடனே குடிக்கலை தூங்கிருச்சு அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. நல்லா ரொம்ப நேரம் தாய்ப்பால் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு வர தாய்ப்பாலில் வெறும் தண்ணி தான், வேறு எதுவும் இருக்காது. ரொம்ப நேரம் தாய்ப்பால் குடித்தாதான் அந்த குழந்தைக்கு சத்து கிடைக்கும். அப்போ அந்த 180 நாட்கள் வந்து தாய்ப்பால் மட்டுமே கொடுக்கணும். 6 மாதம் முதல் நம்ம துணை உணவுகள்லாம் கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அங்கன்வாடியில் இருக்க மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக திரவ நிலையிலேருந்து திடநிலை வரை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பிக்கும் போது 1 வயசில் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த குழந்தைக்கு கொடுக்கறதுக்கு நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ நம்ம 2 வயசு வரைக்கும் அந்த ஃபஸ்ட்லேருந்து அந்த குழந்தை குத்துக்கிறது, உட்காந்துக்கிறது, நிற்கிறது, நடக்கிறது, ஓடுறது, ஒரு சில வார்த்தைகள் பேசுகிறது எல்லாமே நம்மளுக்கு வந்து 80% 90% வந்து அந்த 2 வயசு வரையும் மூல வளர்ச்சி இருக்குது. ஸோ நம்ம வந்து குழந்தை அதாவது கருவுற்ற நாள் முதல் 2 வயது வரையும் அந்த பொன்னான 1000 நாட்கள், அதை ஒரு நாள் கூட நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு பொன்னான நாட்கள், அதான் பொன்னான 1000 நாட்கள் என்பது. தேங்க்யூ.